தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இது தொடர்பாக இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வாத பிரதிவாதங்கள் குறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் உயர்நீதிமன்ற வளாகத்தில் இணைகிறார். அவரிடமிருந்து கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். சுரேஷ், தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க சுரேஷ். வணக்கம். அதாவது உள்ளாட்சி தேர்தல் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற இருந்த உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என கூறி திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கிருபாகரன் இந்த தேர்தல் அறிவிப்பாணை அவசரமாக வெளியிடப்பட்டுள்ளதாக கூறி அந்த அறிவிப்பாணை ரத்து செய்தார். தொடர்ந்து இந்த கடந்த 2016 டிசம்பருக்குள் இந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அவர் தனது உத்தரவில் தெரிவித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு தற்போது நீதிபதி நூட்டி ராம்மோகன் ராவ், நீதிபதி SM சுப்பிரமணியம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இறுதி விசாரணை நடந்தது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் நடவடிக்கைகளை ஏப்ரல் 15 மே 14க்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சுரேஷ், நேற்றைய தினம் இதே வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகாததால் இன்றைய தினம் அந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைய விசாரணையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வழக்கறிஞர் ஆஜரானாரா? அவர் முன்வைத்த வாதங்கள் என்ன? இன்றைக்கு மூத்த வழக்கறிஞர் வில்சன் நேரில் ஆஜராயிருந்தார். அந்த வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது மாதிரி தேர்தல் அறிவிப்பாணை தேர்தல் நடக்க போகிறது என்பது சம்பந்தமான அறிவிப்பையும் தேர்தல் அறிவிப்பாணையையும் ஒரே நாள்ல வெளியிட்டிருக்காங்க. இது தவறு. தேர்தல் அறிவிப்பு குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்க அந்த அறிவிப்பை முன்னாடி வெளியிட்டு பிறகுதான் தேர்தல் அறிவிப்பாணை வெளியிடணும். இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். சுரேஷ், முன்னாடி ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது மே 14ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. இந்த தேதி மாற்றங்கள், இதற்கு பின்னால் என்ன காரணங்கள் கூறப்படுகிறது சுரேஷ்? அதாவது தேர்தல் ஆணையம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், இது அந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு, அதாவது வேட்பாளர்கள் ஒவ்வொருடைய சொத்து கணக்கு உள்ளிட்ட விவரங்களையும் அவருடைய குற்றப்பின்னணி குறித்த விவரங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை அமல்படுத்துவதற்கு சிறிது கால அவகாசம் ஆகும். அதற்கு எங்களுக்கு அந்த அவகாசத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்ததாய் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதுபோல முதலில் டிசம்பருக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் பிறகு ஏப்ரலுக்குள் முடிக்க வேண்டும் என்றும், நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ள மே 15ஆம் தேதிக்குள்ள தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லலாம், மே 15ஆம் தேதிக்குள்ள எங்களால முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதிகள், நீங்க மே 15ஆம் தேதிக்குள்ளாடி தேர்தல் நடத்தி முடிக்கணும், தேர்தல் நடவடிக்கைகளை ஏப்ரல் 15ஆம் தேதி தொடங்கியே ஆக வேண்டும் என்று கண்டிப்புடன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்.